இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற இந்த நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கத்தை நாம் தியானிக்கிறோம். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இதே வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கிறிஸ்து என்ன சொல்றார்? லூக்காவில் என்ன சொல்றார்? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய. ஆக லூக்கா 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா 6:20 தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இதில் என்ன நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, இந்த தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள்னு லூக்கா எழுதுன வாசிட்டு நம்ம எல்லாம் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். பொதுவாக என்ன வந்துடுறோம்னா, நம்ம ஏழையாக இருக்கிறது, தரித்திரமாக இருக்கிறது ஆவிக்குரிய பண்புகளில் ஒரு பண்பு. ஏழையாக இருக்கிறது, தரித்திரமாக இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். தரித்திரத்தோடு ஏழ்மையோடு கஷ்டத்தோடு கர்த்தரை விடாப்படியாக பின்பற்றி வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய அடையாளங்கிற மாதிரிலாம் போயிடுச்சு. அப்படின்னா இல்லவே இல்லைங்க. தரித்திரம் ஏழ்மை என்பது சாபத்தின் அடையாளம். செழிப்பு ப்ராஸ்பரிட்டி என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் லூக்கா 6:20 இயேசு சொல்வது இந்த தரித்திரத்தில் வேறொரு நிலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது என்ன வேறொரு நிலை? இதை பவுலுடைய வாழ்க்கையில் பொருத்தி உங்களுக்கு சொல்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம்